தேவனுடைய விருப்பம், அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நடக்க வாஞ்சி உள்ளவர்களுக்கு இதோ தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆலோசனை. சங்கீதம் 115:3. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்ற பரமண்டலின் ஜெபத்திலே நாம் ஏறெடுக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் விருப்பமானது என்ன? இந்த பூமியில் உள்ள யாவரும் வாழ்க்கையில பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பூமியிலே இன்மையிலும் மறுமையிலும் அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதிலே கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். நீங்கள் இப்போ இருக்கிற கஷ்டம், கவலைகள், துயரங்கள், வியாதிகள், வேதனைகள் இவை அவருடைய சித்தம் அல்ல. ஒரு தகப்பனுக்கு இருக்குமா தன் பிள்ளை கஷ்டப்படுறதை பார்த்து எந்த தாயாவது தகப்பனாவது மகிழ்ச்சியா இருப்பாங்களா? ஒரு மனிதனுக்கு இந்த உணர்வு என்றால் வானத்தின் பூமி படைத்த தேவன் எவ்வளவு அன்பு உள்ளவர். அவருடைய அன்பை கடலை பார்க்கலும் பெரிதல்லவா, வானத்தை பார்க்கலும் பெரிதல்லவா. ஆக தேவரீர் உம் சித்தம் செய்ய எனக்கு அருள் தாரும். இன்றே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். இயேசுவின் அண்டை வருவோம். அவர் தமக்கு சித்தமானதை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய சித்தம் இவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டும் வழியிலே நடக்கப்பா. யாவரோடு அன்பு காட்டி சமாதானத்தோடு வாழவே நீ விரும்புகிறேன். இந்த சித்தத்தை புரிந்து யாவரும் நல்ல வாழ்க்கையை பெற்றிட அருள் புரியும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய சமாதானத்துக்காய், மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்துக்காய் திறப்பு நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். God bless you.